சமையல். இன்னைக்கு நம்ம சக்கரவர்த்தி கீரை சாம்பார் சுவையா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இது கீரையோட அரசன் அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுல முக்கியமா நாம சொல்றது விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிக அளவுல இருக்குது. கால்சியம் அதிக அளவுல இருக்கிறதுனால எலும்புகளுக்கு இது வலிமையை கொடுக்கும். சக்கரவர்த்தி கீரையில இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் இது மாதிரி சத்துக்களும் நிறைய இருக்குது. நார்ச்சத்தும் அதிக அளவுல இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராம தடுக்கும். வயிற்று புண்ணையும் குணமாக்கும். ரத்த சோகையை சரி செய்யும். மூட்டு வலியை குணப்படுத்துற தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. கீரை சாம்பார் செய்யறதுக்கு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஞ்சு வச்சிருக்க கீரையில தேவையான அளவு தண்ணி ஊத்தி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து 20 நிமிஷம் ஊற வச்சு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலமா கீரையில படிஞ்சிருக்க பூச்சிக்கொல்லி, உரம், அழுக்குகள் இதெல்லாம் நம்ம அகற்ற முடியும். 1 கட்டு சக்கரவர்த்தி கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்க தேவையான பொருட்கள் 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன். நம்ம விளக்கெண்ணெய்க்கு பதில் நம்ம நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதோட 4 சின்ன வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எண்ணெய் சேர்த்து நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள் 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், 5 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, கல்லுப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், இதோட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இதோட நறுக்குன சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி இருக்குது. இப்ப இந்த டைம்ல நல்லா இப்படி குத்தி மசிச்சு விடுறோம் அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்து வேகும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம சக்கரவர்த்தி கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கீரையை நம்ம இப்ப மூடி போட்டு மூடி வைப்போம். அப்படி மூடி வச்சு வேக வைக்கிறப்ப கீரையோட கலர் மாறும். அப்படி கலர் மாறாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம்.
கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுல வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பை ஊத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டோம். இதை மூடி வச்சு வேக வைக்கிறப்போ கீரை சீக்கிரம் வெந்துடும். பருப்பு அடிப்பிடிக்காம இருக்க இந்த மாதிரி அப்பப்ப கிண்டி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து வேக வைக்கிறனால கலர் மாறாம அதே கலர்ல இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நம்ம புளி ஊத்தல. புளி ஊத்துறோம் அப்படின்னா கீரையில உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அதனால கீரை செய்யறப்போ புளி ஊத்தாம நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு பதிலா பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோம். கீரை வேக வைக்கிறப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோம். மொத்தமா 3 தக்காளி போட்டிருக்கோம். இந்த புளிப்பு சுவையே போதும் இதுக்கு. கீரை நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான், சுவையான மணமான சக்கரவர்த்தி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மல்லி இலையை தூவிக்கலாம். இப்ப நம்ம சுவையான மணமான சக்கரவர்த்தி கீரை சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.